கோல்ட் அளவுக்கு ஈக்குவலா ரிட்டர்ன்ஸ் குடுக்குற மாரியோ, இல்ல அந்த செக்யூர் தாட்ஸ் குடுக்குற மாரியோ எதுலயாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இது வந்து உங்க கரன்சி இஸ் அட் அ லோ, கோல்டு இஸ் அட் அ ஹை. ஸோ இட்ஸ் அ டபுள் ரிஸ்க் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக இறங்கவே இறங்காதுன்னு சொல்ல முடியும். முக்கியமாக சொல்லணும்னா இப்போ டெட் வாங்கினா 6 மாதம் கழிச்சு இன்னும் அதிக விலையில் ஈக்விட்டி ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பேராசை ஒரு ஆண்டர்பிரனருக்கு வரக்கூடாது. அது தப்பான அணுகுமுறைன்னு. ஏதோ ஒரு சில நேரங்களில் உங்களை பார்த்து நீங்கள் வந்து ஏதோ அவனுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பீங்கன்ற ஒரு பேராசையில் உங்களுக்கு பணத்தை கண்மூடித்தனமாக கொடுப்பானே தவிர எல்லா நேரத்துலையும் அவன் கண்ணை மூடிக்கிட்டு காசு கொடுப்பான்னு நினைக்கிறது தப்பு. இப்போ இந்த கூகுள் பேலே வந்து கோல்ட் சேவிங் வந்துருச்சு. ஸோ எல்லா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஆப்ஸ்லேயே நீங்கள் டெய்லி 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் கோல்டு வாங்கலாம். இஸ் இட் சேஃப்? கடன் வாங்கி வளர்ந்தா கூட அந்த கடனை அடைத்து மறுபடியும் நிதியை திரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது முதலீடு செஞ்சு வச்சுருக்காங்க. மறுபடியும் கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை அவங்க வராது. அந்த சைக்கிள் மாறும்போது திருப்பி அந்த செக்டர் இதுலேருந்து மீண்டும் வேற ஒரு வடிவம் எடுத்து வளரும் மறுபடியும். ஸோ அது வந்து பயங்கர ரிஸ்கியஸ்ட்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு இந்த கேஷ் எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடன் வாங்கி அதுக்கப்புறம் வளர்ந்து ஓவர் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ரிசெஷன் வரணுங்கிறது என்னுடைய கருத்து. வாட் நெக்ஸ்ட் ஃபார் PMS sir? எவ்வளோ ஃபண்ட்ஸ் இப்போ மேனேஜ் பண்ணுறீங்க? வாட் இஸ் தட் நெக்ஸ்ட் பிக் கோல் தட் யூர் சேசிங்? Welcome back to another episode of Magic 20 Tamil Vazhangum Corner Office. Today we have iThought PMS or founder and CIO, Mr. Shyam Sekar sir. Hello. Thank you so much for agreeing to do this show with us. For the last 5 years ஆவே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஏறினதே இல்லை. மேக்ஸிமம் 1500 ரூபா. நான் இந்த வருஷம் தான் ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் இயர் 5000 வரைக்கும் மந்த்லி ஸ்கீம் போட்டுட்ருந்தேன். எப்போ அது 6 டச் ஆச்சோ நான் விட்டுட்டேன். ஸோ அந்த 6 to 7 வரும்போது அதே 1 இயர் மானிட்டர் பண்ணேன், ஒன்றுமே பண்ணேன். சரி, போன வருஷம் பர்த்டேக்கு அம்மா போட சொன்னாங்க. 6000 ஒரு மாதத்துக்கு 1 கிராமாவது சரி, நாங்கள் 6000 போட்டோம். இன்றைக்கி 9300 வந்து நிற்கிதே in 11 months. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை பர்சன்டேஜ் ஏன் ஒரே வருஷத்தில் இத்தனை 5-6 வருஷமாக நடக்காத விஷயம் ஏன் லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 3300 rupees எப்படி ஏறிச்சு 11 monthsக்குள்ளே? என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முக்கிய காரணம் சென்ட்ரல் பேங்க்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு டாலர்லேருந்து கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணது தான். இன்க்ளூடிங் RBI ரொம்ப நாளைக்கு வாங்காமல் இருந்தாங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வாங்குறாங்க. சைனா, ரஷ்யா நிறைய கண்ட்ரிஸ் வந்து கோல்டு நிறைய வாங்குறாங்க. US ட்ரெஷரிஸை விற்றுட்டு சைனா கோல்டு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. உலகம் பூரா ஒரு ட்ரேட் அவே ஃப்ரம் த டாலர் இருக்குது. அப்போ அவங்க வந்து வாங்கக்கூடிய 2 கரன்சி இன்றைக்கி கோல்டு, இன்னொன்று வந்து கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் மாதிரி விஷயம். பட் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியாது. ஸோ அவங்க கோல்டு தான் நம்புகிறாங்க. நுகர்வு அந்த அளவுக்கு உலகம் பூரா அதிகரிக்கல. மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட். உற்பத்தி ஃப்ளாட். 1% தான் கோல்டு ப்ரொடக்ஷன் க்ரோத் வருஷத்துக்கு. ஸோ உற்பத்தி அதிகரிக்காத போது சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நிறைய வாங்கினாக்கா விலை ஏறிடுது. டாலர்னுடைய வீக்னஸும் இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் வந்து ரூபாய் டாலருக்கு எதிர்த்து மதிப்பு இழந்தது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறீங்க. இப்போ டாலரே கடந்த வருஷம் கடந்த 12 மாதத்தில் டாலர் மதிப்பு எழுந்திருக்கு. ஸோ அதில் ஒரு 9-10%, இதில் ஒரு ருப்பி எவ்வளோ இருந்து சொல்லுங்கள் 1 year பேக்? 70 something தான் இருந்தால் 20% போயிடுச்சா? இதில் ஒரு 20, அதில் ஒரு 10. டாலர் வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் கோல்டு ப்ரைஸில் ஒரு 10, இங்கே ஒரு 30%. கணக்கு போட்டு பாருங்கள், சரியாக. சூப்பர். ஸோ இப்போது நம்ம கோல்டு நம்ம கன்சியூமர்ஸ் நிறையா வாங்குறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் மணி. ஸோ ஒரு சேஃப்டியாக தான் கோல்டு பார்க்கப்படுது. அண்ட் இட்ஸ் நம்ம கல்ச்சருக்குள்ளேயே அது இருக்குது. எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு கோல்டு தான் வாங்குகிறோம். கோல்டு அளவுக்கு ஈக்குவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லை அந்த செக்யூர் தாட்ஸ் கொடுக்குற மாதிரியோ எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு எமர்ஜென்சினா கோல்டு வச்சா எனக்கு ஒரு 1 டேல பணம் கிடச்சிரும். அந்த மாதிரி வேறு ஏதாவது நான் வாங்குற பாண்ட்ஸையோ ஏதாவது என்னால் பிளட்ஜ் பண்ணி 1 டேல என்னால் பைசா எடுக்க முடியுமா? கேன் ஐ இன்வெஸ்ட் இன் எனிதிங் எல்ஸ் கோல்டு தவிர? So you can buy Reserve Bank bonds which will give you lower rate of return. That is monetizable. உடனே விற்கலாம் நீங்கள். ஏன்னா கவர்மெண்ட்டுடைய பேப்பர் தானே அது. ஸோ எனி சாவரன், எனி கவர்மெண்ட் பாண்ட் யூ கேன் பை. ட்ரெஷரி பாண்ட்ஸ் ஆஃப் த யூ கேன் இன்வெஸ்ட் இன் நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ், நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடனே பணம் தானே உங்களுக்கு. ஓகே. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். ஆல் யூ பேசிக்கலி lend to government, that's all. Okay. You give money to government gives you a certificate. Against a certificate you can get money. Can I do it any from my mobile app? Be trading mobile app launch. இருக்கு, RBI வச்சிருக்காங்களே. RBI mobile app. RBI அதுக்கு ஒரு ஆப்பே வச்சிருக்காங்க. Okay. Where you can buy bonds.
நேரடியாக வாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ இந்த கூகுள் பேலேயே வந்து கோல்ட் சேவிங் வந்துருச்சு. ஸோ எல்லா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஆப்ஸ்லேயே நீங்கள் டெய்லி 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் கோல்டு வாங்கலாம். இஸ் இட் சேஃப்? The question is not whether it is safe. When should you do it? Yeah. Why should we do it? When should you do it and why should you why do should it? you do it? என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து the simplest way to buy gold in smaller values is through mutual funds. Because the units are there, it is supervised by SEBI, so it's reasonably, well monitored. I won't say the same thing of all the other apps, okay? And second thing, இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரைஸ் வந்ததுக்கு பிறகு இதுக்கு ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ரீசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு இப்போ யூஎஸோட எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் போய் எல்லா கண்ட்ரீஸும் இப்போ சைனாவோ ரஷ்யாவோ ஒரு சமரசம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இந்த கோல்ட் ப்ரைஸ் இருக்குமான்றது கேள்விக்குறி தான். பட் ஒன்ஸ் ஏறினா இறங்காதுல்ல, அப்படிலாம் நினைக்கவே முடியாது. அப்படி நடந்ததும் கிடையாது. 2012 எனக்கு நல்ல நபருக்கு நானே விற்றுருக்கேன் ஒரு ஹையில், அங்கேருந்து 35% கீழே வந்து. ஸோ அதை எல்லோரும் மறந்துடுறாங்க. இன் டாலர் டேர்ம்ஸ் இந்தியாவில் ஏன் இறங்கலைன்னா அன்றைக்கி 40 ரூபா இருந்த ரூபா வந்து 60 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதனால் அந்த வீழ்ச்சி நமக்கு தெரியல, பிகாஸ் அவர் கரன்சி வீக்கெண்டு. பட் அது எல்லா நேரத்துலையும் இன்றைக்கி வந்து உங்கள் கரன்சி இஸ் அட் அ லோ, கோல்டு இஸ் அட் அ ஹை, ஸோ இட்ஸ் அ டபுள் ரிஸ்க் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக இறங்கவே இறங்காதுன்னா சொல்ல முடியாது. கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இன்றைக்கி அவசரப்பட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த தேவை தெரியல. ஐ திங்க் பீப்புள் கேன் டெஃபர் இஃப் தே கேன் அண்ட் வெயிட் ஃபார் மோர் அட்ராக்டிவ் ப்ரைஸஸ். ஓகே. நீங்கள் பிக்யூட்ரைல்னு ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணீங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்ச நாள்லேயே அன்எக்ஸ்பெக்டடாக கோவிட் ஹேபிட். ஸோ தே ஹேட் டு டவுன் சைஸ் அண்ட் தென் தே ரீபில்ட் இட். ஸோ இந்த அது ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் ட்ராவலிங்கோ ஏதோ ரிவெஞ்ச் ட்ராவலிங்கோ ரிவெஞ்ச் ட்ராவலிங், ஸோ ரிவெஞ்ச் டூரிசம். ஸோ அது இப்போ ஹிட் ஆனதுனால ஐ மீன் பிக்யூட்ரைல் இஸ் டூயிங் வெல், ஆல் அதர் டூரிசம் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் டூயிங் வெல். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் வந்தால் ஹவு டு வி ப்ரிப்பேர் ourselves? I hope there's never another situation, because see, extraordinary entrepreneurs are needed for such situations. Luckily we had extraordinary entrepreneurs. அப்படி இருந்தால் தான் கம்பெனிஸ் வில் live to survive. ஓகே, கோவிட் மாதிரி ஒன்று திரும்பி வரவே கூடாதுங்க. It's totally not. How do you prepare? You cannot I don't know, however much you prepare, I don't know whether you can be prepared. So that is my view, because when you are going towards something with a growth mindset, would you think that something is going to hit you? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்மளாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கை வளரணும்னு தானே நம்ம நினைப்போம், அது முடியணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து when you are going with a growth mindset, you prepare only for a growth. You don't prepare for a black swan event, right? You don't, a disaster, you don't prepare. So you have to basically always prepare for growth. I think அதுதான் லைஃபோடைய அப்ரோச்சாக இருக்கணும். சம்டைம்ஸ் மேபி நம்ம எதிர்பார்த்த அளவு நம்ம வளர முடியாமல் போகலாம், நம்ம எதிர்பார்ப்பை மீறி சம்டைம்ஸ் நம்ம வளரலாம். அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து we have to take it with the same sense of balance. I don't think we should get carried away by that. That is the only critical thing in this. நிறைய பேர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது வளரும்போதே they will behave as if their growth is going to stop. சில பேர் வந்து வளர்ந்தப்புறமும் ஓகே they will behave as if they have not grown. இதெல்லாம் இருக்கக்கூடாது. You should have a correct mindset towards growth. And we must be pragmatic. நம்மளால் என்ன வளர முடியும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். ஆஸ் அ கம்பெனியாகவும் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஒரு கம்பெனிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் அவங்களோட க்ரோத் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபினான்சஸை செக்யூர் பண்ணுறதுக்கு எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணுவீங்க? கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு லைபிலிட்டி இல்லாமல் இருக்கணும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் பிஸ்னஸ்னால அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லோனாவது இருக்கும். அப்புறம் ஏதாவது திடீர் மிஷினரி அது இது பண்ணோன்னா எந்த வருஷத்தில் அது பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்கனாக்கா லாபம் அதிகம் இல்லாத வருஷத்தில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் நினைக்கணும் கூட. இட் இஸ் கரெக்ட். அப்போ தான் நாளைக்கு வளர்ச்சி வர்ற வருஷத்தில் அவங்கள்ட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும், வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் அவங்க வந்து கடன் வாங்க வேண்டி வரும். இப்போ கடன் இல்லாமல் ஃபஸ்ட்டு இருக்க முடியாது. பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேஸ் வரும் இல்லையா? அந்த ஃபேஸில் அவங்க கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் இந்த மாதிரி கீழே வந்தாக்கா, பொருளாதாரம் கீழே வந்தாலோ இல்லை அந்த கம்பெனியினுடைய ஃபார்ச்சூன்ஸ் கீழே போனாலோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு செஸ்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். அப்போ பில்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, நாளைக்கு எக்கானமி கீழே வரும்போதோ அல்லது அவங்க இண்டஸ்ட்ரி கீழே போகும்போதோ
இப்போ திடீர்னு அவங்க போய் இன்னொரு கம்பெனியை வாங்க முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், புதுசாக ஏதாவது ஆர்என்டி பண்ணி இன்னொரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் இந்த பணம் கை கொடுக்கும். அன்னைக்கு அவங்க கடன் வாங்க தேவையில்லை. ஸோ கடன் வாங்கி வளர்ந்தா கூட அந்த கடனை அடைத்து மறுபடியும் நிதியை திரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது முதலீடு செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா மறுபடியும் கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வராது. இந்த ஒரு சைக்கிள்லேருந்து நிறைய எஸ்எம்இஸ் வந்து பிரேக் அவுட்டே ஆகிறது இல்லை. அது பண்ணணுங்கிறது என்னோட பாயிண்ட்டு. எஸ்எம்இ ரன் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பணத்தை வந்து வெளியில் வச்சுக்க விரும்புகிறாங்க. கம்பெனிக்குள்ளே வச்சுக்கிற கான்ஃபிடென்ஸ் நிறைய பேருக்கு இல்லை. அது என்னமோ அது கம்பெனி வந்து ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பார்க்குறாங்க. அது அவங்களதுன்னு கூட நிறைய பேர் பார்க்குறது இல்லை. ஏன்னா அதில் ஒரு லோன் இருக்குது, அதனால் அந்த லோன் கொடுத்தவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை எப்படியோ வெளியே எடுத்து அவங்க பேரில் தனியாக சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கம்பெனிக்குள்ளே அந்த சேஃப்டியை உருவாக்குறது தான் வந்து ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனருக்கான அடையாளம். நிறைய பேர் இதை பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணணும். யூ மஸ்ட் கிரியேட் அ வார் செஸ்ட் இன்சைட் த கம்பெனி. நல்லா பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து அந்த பணத்தை இழந்துடக்கூடாது, அதை தப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் சக்திக்கு மீறின ஒரு காரையோ வீடியோ வாங்குறதுக்கு டைவெர்ட் பண்ணக்கூடாது. இந்த பிஸ்னஸுடைய நாளைய தேவைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வார் செஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இது இட் குட் பி அ செக்டர் ஒரு பாண்ட் ஒரு ப்ராடக்ட் எதுவாக இருக்கும்? தி செக்டர்னா என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டர் கன்சம்ஷன். பட் இந்தியாவில் இன்றைக்கி நான் விரும்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டர்ஸ்னு கேட்டிங்கனாக்கா டெலிகாம், டேட்டா, பவர், லாஜிஸ்டிக்ஸ், இந்த 3 செக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புக்ஸ் தட் யூ ரெக்கமெண்ட் போத் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஃபினான்ஸ்? நிறைய புக்ஸ் இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு எனக்கு என்றைக்குமே எவர் கிரீன் புக்குன்னு சொன்னீங்கன்னா மைக்கேல் போர்ட்டருடைய காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் அ வெரி குட் புக் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் டு ரீட். அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் எங்கே இருக்குன்றது நமக்கு தெரியும். அது எழுதி 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் படித்து 32 வருஷம் அது. பட் ஸ்டில் இட்ஸ் அ எவர் கிரீன் புக். எனக்கு பிடிச்ச புக் அது. இன்வெஸ்டர்ஸ் படிக்க வேண்டிய புக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா புவர் சார்லிஸ் ஆல்மனாக்னு சார்லி மங்கர்னுடைய ஒரு பயோகிராஃபி இருக்குது. அது ரொம்ப நல்ல புக். இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனுக்கு நான் ஈக்விட்டியாக கொடுக்கணுமா இல்லை டெட்டாக எடுக்கணுமா? ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஆண்டர்ப்ரனர் ஷுட் டேக் ஈக்விட்டி. ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்றைக்கி நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணால் நான் நிறைய டைல்யூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் டெட் எடுக்கிறாங்க. ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் திஸ் பிகாஸ் சம்டைம்ஸ் எக்விட்டி மார்க்கெட் கீழே போயிடும். அப்போ உங்களால் ஈக்விட்டியே ரைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அந்த டெட்டை அடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அந்த டெட்டை வந்து ஒரு பிரிட்ஜ் ஃபைனான்ஸாக நினச்சிட்டு அது பர்மனெண்ட் லைபிலிட்டி ஆகிடுச்சுன்னா அது அப்போ கம்பெனியை அவங்க கைவிட்டு போகிற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ் டெட் ஃபைனான்ஸ் வாங்குறதுல. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ டெட் வாங்கினா 6 மாதம் கழிச்சு இன்னும் அதிக விலையில் ஈக்விட்டி ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பேராசை ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வரக்கூடாது. அது தப்பான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். There should be very serious reasons to take debt finance, not greed with respect to valuation. Okay. If there are operational reasons, I can understand. But இந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து விரும்பாத ஒரு விஷயம். பிகாஸ் இன்னைக்கு ஈக்விட்டி விற்றா எனக்கு இவ்வளோ வேல்யூ வரும், 2 இயர்ஸ் கழிச்சு விற்றா இதோட இவ்வளோ வரும், அதனால் நான் டெட் ஃபைனான்ஸ் போகிறேங்கிறது நான் ஐ டோன்ட் அக்ரி வித் தட் வியூ. அது எனக்கு ஏற்பில்லாத ஒன்று. இப்போ ரீசெண்ட் டேஸாகவே நீங்கள் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கம்பெனியே ரன் பண்ண முடியாது, நீங்கள் இன்வெஸ்ட் ஃபண்டிங் வாங்கினா தான் நீங்கள் நல்ல ஸ்டார்ட் அப்புங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணிட்டா அது ஒரு எய்தர் நான் அடுத்தடுத்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை ஐபிஓ போகணும், இல்லை அக்விசிஷன் போகணும். இது 3 தான் எனக்கு ரூட்டா. லைக் எனக்கு ஒரு மைலேஜுக்காக நாங்கள் வந்து ஒரு ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லார்ஜராக நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்து முடியாதா? ஃபண்டமெண்டலாக நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு வரதே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கேம் விளையாடணுங்கிறதுக்காக தான். ஓகே, அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு ஹாட் செக்டரில் போய் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை வந்து நம்ம அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் பணம் நிறைய ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை முடிஞ்சால் இன்னொரு 2 கம்பெனியோட சேர்த்து இன்னும் இதையெல்லாம் சேர்த்து ஒரு மதிப்பு க்ரியேட் பண்ணி உடனே அதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா அல்லது ஐபிஓ பண்ணலாமான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இது எல்லாமே வந்து இட் இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் பிளேயிங் த மார்க்கெட் கேப் கேம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சமீப ஆண்டுகளில் ஈஸியாக நடந்திருந்தால் கூட ஒரு லாங்கர் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். ஓகே, ஐ டோன்ட் விஷ் தட் இட் கம் டு அன் எண்ட் ஆர் எனிதிங் லைக் தட் த ரீசன்ட் பாசிட்டிவ் ஃபேஸ். பட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் திஸ் ஃபேஸ் டு சஸ்டைனுங்கிறது என்னோட வியூ. ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்காக ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும்
இட் இஸ் டூ ரிஸ்கி. ஒருவேளை நீங்கள் நினச்சது நடக்கலைனாக்கா உங்கள் லைஃப்பை நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு கொஸ்டின் வருது. நிறைய பேர் இந்த பணம் ரைஸ் பண்ணுற கேமு ஓகே அதை விளையாடி தோத்துட்டாங்க. நல்ல உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா பைஜூஸ். எந்த அளவுக்கு பணம் ரைஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். வெறும் இந்த இந்த ஹையர் லெவலில் ரவுண்ட் பண்ணி ஒரு வேல்யூவேஷனை வந்து உருவாக்கி அந்த வேல்யூவேஷன் அடிப்படையில் அடுத்தது ஒரு ஐபிஓ பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஹெல்த்தி, இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். ஏன்னா அதுக்கப்புறம் ஐபிஓ பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களை ரொம்ப ப்ரூட்டலைஸ் பண்ணிடும், ரொம்பவே அடிச்சிடும். நல்ல உதாரணம் அதுக்கு பேடிஎம். என்ன வேல்யூவேஷனில் ஐபிஓ பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன லோ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் உங்களுடைய ஒரு ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுரும். ஸோ அதெல்லாம் அந்த கேம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கேமை விளையாடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த கம்பெனிஸ்லாம் நல்ல உதாரணம். பட் சின்ன ஆண்டர்பிரினர்ஸ்லேருந்து எல்லாருமே இதுதான் வழி அப்படின்னு நம்புகிறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு ஓடுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஷுட் பி ஏபிள் டு சஸ்டெயின் இட் செல்ஃப் அண்ட் பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் சூன் இனஃப். நாட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தட் சம்படி வில் கம் அண்ட் ஃபண்ட் இட் டு கீப் இட் ஆப்ரேஷனல். அப்போனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சால்வென்சி, அதாவது சால்வென்சிங்கிறது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, திவால் ஆகாமல் இருப்பது, அதுதான் சால்வென்சி. ஓகே, அப்போது சால்வென்சிங்கிறது வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டர் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பு. பிகாஸ் ஈக்விட்டி இன்வெஸ்டர் இஸ் அ ஸ்மார்ட் கை, இஸ் அன் அலோகேட்டர் ஆஃப் கேபிட்டல். ஏதோ ஒரு சில நேரங்களில் உங்களை பார்த்து நீங்கள் வந்து ஏதோ அவனுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பீங்கன்ற ஒரு பேராசையில் உங்களுக்கு பணத்தை கண்மூடித்தனமாக கொடுப்பானே தவிர எல்லா நேரத்துலையும் அவன் கண்ணை மூடிக்கிட்டு காசு கொடுப்பான்னு நினைக்கிறது தப்பு. அதை தவிர்க்கணுங்கிறது தான் என்னோடய வியூ. ஸோ அந்த மார்க்கெட் கேப் கேமை வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் விளையாடுறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை. என்டர்பிரைஸ் பில்டிங்கில் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா என்டர்பிரைஸ் வில் கிவ் தம் த வேல்யூவேஷன். அந்த என்டர்பிரைஸினுடைய உண்மையான மதிப்பு, இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நாங்கள் இன்வெஸ்டர்ஸாக அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸு. ஒரு நிறுவனம் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து எடுத்து கொடுக்கும்போது, நீங்கள் அதை அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ உருவாகும் வகையில் அமைத்து வளர்க்கும் போது அந்த நிறுவனம் உங்களுக்கு மதிப்பை உருவாக்கி கொடுக்கிறது, மதிப்பீட்டை சந்தையில் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறது. அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணோம். அதுதான் நிலையான பயணம்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஜெப்டோ மாதிரியான கம்பெனிஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 300 கோடிக்கு மேலே பர்ன் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் குட்? இதனால நமக்கு வெறும் எக்கனாமிக்கலாக இல்லை இந்த இதெல்லாம் இம்பாக்ட் இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் குயிக் காமர்ஸுங்கிற கான்செப்டே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கேபிட்டலில் தான் ஓடிட்டுருக்கு இன்னை வரைக்கும். என்னைக்கோ ஒரு நாள் அது ஷேர் ஹோல்டர் கேபிட்டலில் கடந்து ஆன் இட்ஸ் ஓன் ஃபீட் நிற்கணும். அது வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் கேபிட்டல் அதுக்கு அவைலபிளாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நல்லது. அன்னைக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா இன்றைக்கி நிறுவன மதிப்பு வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, என்னைக்கு அது சொந்த காலில் நிற்குதோ என்னுடைய கெஸ் என்னென்னா, when a business is ready to stand on its own feet, market will start valuing it based on future earnings. ஆனால் அன்றைக்கி ஃபியூச்சர் earnings பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறுவன மதிப்பு நிலைக்காது. இந்த நாவல்ட்டி வேல்யூ இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா குயிக் காமர்ஸ்க்கு, இது வந்து வளர்ச்சியின் அடிப்படையில் இவ்வளோ வேகமாக வளருதா, அப்போ வந்து இன்னும் இத்தனை வருஷத்துக்கு இதே வேகத்தில் வளரும்னு எதிர்பார்க்குறோம். இந்த வேகம் குறைஞ்சாலே மதிப்பு குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் லாபம் பண்ணால் கூட, நீங்கள் வேகம் குறைஞ்சாலும் லாபம் பண்ணுவீங்க ஒரு பாயிண்டில். வளர்ச்சியின் வேகம் குறைஞ்சி லாபம் பண்ணும்போது கூட உங்கள் நிறுவன மதிப்பு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பு இருக்காது. ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிரீடின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன். இப்போது நுகர்வு அப்படிங்கிறது கூட ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து குறைவான விலையில் இல்லை சப்சிடைஸ்டாக கொடுக்கும்போது இருக்கக்கூடிய நுகர்வு வந்து அந்த சேவைக்கான உரிய விலையை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும்போது குறைஞ்சிரும். அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம ஃபுட் டெலிவரியிலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஓலா ஊபரில் நமக்கு 100 ரூபாய்க்கு ரைடு கொடுத்தப்போ ரொம்ப அசால்ட்டாக ஆட்டோக்கு பதிலாக அதில் ஏறி போயிட்டு இருந்தோம், ரைட்? இப்போ அதெல்லாம் 600, 400, 500 வரும்போது எல்லாருமே ஒரு 2 வாட்டி யோசிச்சு தான் போகிறாங்க. ரேப்பிடோவில் பைக் டாக்ஸியில் போகலாமான்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போது சப்போஸ் ஓலா ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுனாக்கா அப்போ அது இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். என்னென்னவோ மதிப்புக்கெல்லாம் ஓலா போச்சு 5 வருஷம் முன்னாடி, 6 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி அந்த மதிப்பு இல்லை. ஓலாவோட மதிப்பை பற்றி யாருமே பேசக்கூட ரெடியாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் குயிக் காமர்ஸ் கம்பெனியும் ஓலாவின் ஒரு நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் எல்லா கம்பெனியும் வருமானா நோ, மேபி 1 or 2 மே வின். இதில் நீங்கள் சொல்கிற கம்பெனி வின்னராக இருக்குமாங்கிறத காலம் தான் பதில் சொல்லுங்கள். The most riskiest sector in India right now?
அவ்வளவு ரிஸ்கியஸ்ட்னு சொல்கிற மாதிரிலாம் எல்லா செக்டருக்கும் இருக்கிற ரிஸ்க் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே இந்த செக்டர் வந்து தலைகீழாக கவுந்துரும் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லா செக்டர்ஸும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் சைக்கிளிக்கலாக பார்க்கும் இல்லையா? அந்த சைக்கிளிக்கல் ரிஸ்க் தான் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஐடியில் அந்த ரிஸ்க் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஓவர் கம் தட். இட் இஸ் அ சைக்கிளிக்கல் ரிஸ்க், நாட் ஈவன் அ சீசனல் ரிஸ்க். அந்த சைக்கிள் மாறும்போது திருப்பி அந்த செக்டர் இதுலேருந்து மீண்டு வேற ஒரு வடிவம் எடுத்து வளரும் மறுபடியும். ஸோ அது வந்து பயங்கர ரிஸ்கியஸ்ட்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஓகே, இந்தியாவின் வாரன் பஃபெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? somebody who comes to your mind? எல்லாரும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இந்தியன் வாரன் பஃபெட்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து அவருக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் உண்டு. இன்றைக்கி அவர் நம்ம மத்தியில் இல்லை. வாரன் பஃபெட் மாதிரி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நிறைய நாள் நம்ம வாழணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ நான் நிறைய பேரை வாரன் பஃபெட்டை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவர் அளவுக்கு நம்ம வாழ்ந்தாலே ஒரு முதலீட்டாளர்னா அது வெற்றி. அந்த ஏஜ் வரைக்கும் அதுவே ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு அவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ரீசனபுளாக காம்பவுண்ட் பண்ணுவீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். வால்டர் ஸ்லாஸ் பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச முதலீட்டாளர்கள் சொல்கிறேன். வால்டர் ஸ்லாஸ், ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன், இப்போ வாரன் பஃபெட், சார்லி மங்கர், இப்போ கூட கார்ல் ஐக்கான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே 90+. ரீசெண்டாக ஹவர்ட் மார்க்ஸை நான் மீட் பண்ணேன். அவரோட ஏஜும் நல்ல முதிர்ந்த வயது தான், கம்மி இல்லை. ஸோ இவங்க எல்லாம் வந்து தே ஆர் லிவிங் சச் அ லாங் லைஃப். வென் யூ லிவ் அ லாங் லைஃப், யூ ஹாவ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க்கிங் ஃபார் யூ ஃபார் அ வெரி லாங் பீரியட். இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை எடுத்து பார்க்குறேன். நான் வந்து 36 இயர்ஸ் எனக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட் கிடச்சிருக்கு. இன்னொரு 36 இயர்ஸ் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு பூன். அதான் நான் சொல்லுவேன், இட் இஸ் அந்த மாதிரி ஒவேரியன் லாட்ரின்வாங்க. ஓகே, என் மதர் எனக்கு கொடுத்த ஒரு லைஃப்னு வச்சுக்கலாம், ஒரு லாஞ்சிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ வாரன் பஃபெட் மாதிரி நம்ம இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வி ஷுட் ட்ரை டு extend our life by living a good life and by trying to make it long, because if you live long as an investor and you compound well, then everybody can become like Warren Buffett. இன்னொரு ரெசெஷன் வருமா வராதா? எல்லா பொருளாதார சூழ்நிலையிலும் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகி ஓவராக இன்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் நிறைய கடனை வாங்கினா அதுக்கப்புறம் வளர்ச்சி குறையும் போது வரத்தான் செய்யும். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரிசெஷன் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறதுலையே சமீப ஆண்டுகளில் இருக்கிற அளவிலேயே குறைவான கடன் தான் வச்சுருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய கேஷ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேஷ் எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடன் வாங்கி அதுக்கப்புறம் வளர்ந்து ஓவர் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ரிசெஷன் வரணுங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து உள்நாட்டிலிருந்து உருவாக்கக்கூடியது. பட் வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய பாதிப்பில் வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ரிசெஷன்ஸ் நிறையவே வரலாம். சில துறைகள் பாதிக்கப்படலாம், எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு ஓராண்டுக்கு பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி வரும்போது குறிப்பிட்ட துறைகளில் ரிசெஷன் வரும். ஓவரால் எக்கனாமிக் ரிசெஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உடனடியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் துறை சார்ந்த பாதிப்புகள் டெஃபினட்டாக வரலான்றது என்னுடைய கருத்து. அது வரும்போது இட் வில் பி ஃபார் ஷார்ட்டர் டியூரேஷன்ஸ், மேபி ஒரு few quarters, maybe between 3 and 6 quarters இந்த மாதிரி இருக்கலாம். அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ யூ வில் ஹாவ் ரிசெஷன் வித்தின் ஒன் இண்டஸ்ட்ரி. பட் ஓவரால் ரிசெஷன் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. பிகாஸ் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து லிவரேஜ் பண்ணல. ஸோ அது பண்ணி அதுக்கப்புறம் வரதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். வாட் நெக்ஸ்ட் ஃபார் PMS சார்? எவ்வளோ ஃபண்ட்ஸ் இப்போ மேனேஜ் பண்ணுறீங்க? வாட் இஸ் தட் நெக்ஸ்ட் பிக் கோல் தட் யூர் சேசிங்? The whole idea is to serve more customers. To help more customers reach larger milestone. So there are two levels at which I look at it. One is 1 லட்சம் பேருனால 1 கோடி ரூபாய்க்கு போக முடியணும். ஃபைனான்ஷியல் சேவிங்ஸே, நான் சொல்கிறது சொத்து மதிப்பு இல்லை, சேவிங்ஸ். உங்கள் சேமிப்பு 1 கோடி, அப்போ அதனுடைய மதிப்பு அதை விட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு போகும்போது அதிலிருந்து அடுத்த கட்டமாக $1 மில்லியன் நோக்கி அதில் ஒரு பகுதி போக முடியும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் கேஸ். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஒர்க் PMSஆக இருக்கலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் அந்த ஒரு மிஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமையணும். பிகாஸ் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். இப்போ இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸே அவங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் கம்ஃபர்டபுளாக ஸ்கேல் அப் பண்ணி அதில் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கணும்.
ஸோ இப்போ நாங்கள் வந்து பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பிஎம்எஸ் வி மேனேஜ் அபவுட் 4,500 crores. And I believe that as we serve more people, this number will go up. And the aim is to serve 1 lakh people. So we still have 15 times to grow. So time ஆகும், but we'll keep working on that. ஏன்னா நான் சொன்ன மாதிரி society should be ready to receive the kind of work we do. நம்ம போய் அதை யார் மேலேயும் திணிக்க முடியாது. ஸோ நான் அதனால் போய் ஊராக போய் மீட்டிங் போட்டு அதெல்லாம் பண்ணுறது இல்லை. நம்ம தேடி வரவங்கள்ட்ட நம்ம வந்து அந்த ஒர்க்கை பண்ணுறதுன்ற ஒரு ஃபிலாசபி தான் என்னோடது. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கும் நம்ம யாருக்கு வேலை செய்கிறோமோ அவங்களுக்கும் ஒரு ஃபிட் இருக்கும். ஓகே, ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிஸ்னஸ் வளர்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் இந்த அலைன்மெண்ட்டை வளர்க்குறதுங்கிறது தான் அதில் இன்னும் கோர். நீங்கள் அலைன்மெண்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக கரெக்டாக வச்சு வளர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சொசைட்டிக்கு ரெலவெண்ட் ஆவீங்க. த சேலஞ்ச் இஸ் டு பிகம் மோர் அண்ட் மோர் ரெலவெண்ட் டு சொசைட்டி. சொசைட்டி வந்து நம்ம பணியை வந்து அதற்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக பார்க்கணும். அது பார்க்க வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம தொடர்ந்து நிறைவேற்ற போது வளர்ச்சி வரும். ஸோ அது எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல, பட் இட் வில் பி ரீசனபிள். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட 3 decades மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் இன் growth. I believe that we are lucky to be in an economy that has been growing for a very, very long time. நம்ம எக்கானமி இன்னும் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்த மாநிலங்கள் மேலும் வளர்வார்கள். நம்ம வந்து வளரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாநிலங்களும் இதே மாதிரி ஒரு வளர்ச்சி அடைவார்கள். வளர்ந்த மாநிலங்களோடு சேர்ந்து அதர் ஸ்டேட்ஸும் வளரும்போது அது பொருளாதார வாய்ப்பாக வளர்ந்த மாநிலங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். Because you serve those states with your products, services, everything. So I believe that for the next few decades also, India is going to be a very, very good place to invest. So என்னை பொறுத்த வரைக்கும் I will bet on India's growth. I will bet that no matter who rules the country will grow strongly for at least the foreseeable future. In our lifetime, I expect this growth to be there. So I think that I would like to invest with a growth philosophy and not with a negative mindset. Because வளர்ற ஒரு நாட்டில் நீங்கள் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் பிரதிபலிக்காது. ஆர் இட் வில் பி வெரி வெரி இன்எஃபிஷியன்ட். போதிய அளவு நீங்கள் சொத்துக்களை உருவாக்க மாட்டீங்க, வெல்த் கிரியேட் பண்ண மாட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதை அச்சீவ் பண்ண வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. என்னுடைய ஃபிலாசபி அந்த க்ரோத் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகே, ஐ எம் பேசிக்லி a growth investor. Perfect. Thank you, sir. Thank you so much.